சொல்லுகிறார். என் குரல் வரைய உன்னால நசுக்க முடியாது என்பது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கால் பதித்த இந்த பூமி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையின் முன்பே சத்தியம் செய்து நீங்களால் உங்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை எந்த எவனால் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்கின்ற அந்த உறுதிமொழியை அவர் பாதங்களிலே இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் எடுக்கிறது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி இங்கே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்களை ஒரு கொடூரன், நயவஞ்சகன், சூழ்ச்சிக்காரன், இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காதவன், ராகேஷ் கிஷோர் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லுகின்ற அந்த தீய சக்தி சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியை நோக்கி சூ வீசிய அந்த சம்பவம் நாடு முழுவதும் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. கோலார் மாவட்டம் போராட்டத்திற்கு சொந்த பூமி என்றால் அது கோலார் மாவட்டம். அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய அந்த நபர்களில் கோலார் மாவட்டத்தை சார்ந்தவர்களும் உண்டு. அப்பேற்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காத ஒரு செயலை கண்டித்து இன்று கோலார் மாவட்டம் முழுவதும் முற்போக்கு இயக்கங்கள் ஒன்று திரண்டு தாங்களாகவே முன்வந்து இதை கண்டித்து மாவட்டம் முழுவதும் பந்த் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பந்த் போராட்டத்தை மனப்பூர்வமாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஆதரிக்கிறது. அந்த பந்த் வெற்றி பெற வேண்டும் என்பது கூட எங்களுடைய நோக்கம். அதே நேரத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கால் பதித்த இந்த கோலார் தங்கவயல் மண்ணிலே அதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கோலார் தங்கவயலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடிமகனோ இது நமதுடைய கடமையாக ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மண்ணை காக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த மண்ணை காக்க வேண்டும் என்கின்ற இந்த மண்ணிலே கால் பதித்த பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை கண்டிக்கின்ற வகையிலே இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. ஏன் ராகேஷ் கிஷோர் என்கின்ற அந்த கயவன் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியை நோக்கி செருப்பு வீசினான் என்பதை ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நடத்தப்படுகின்ற பந்த் எதற்காக என்பதை கூட ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நாடு பூலாவும் நடந்து கொண்டிருக்கிற அந்த போராட்டம் எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட இன்றைக்கு ஒவ்வொரு உணர வேண்டும். சூவை எறிந்து அவர் மீது நீ சனாதனத்துக்கு அவமானம் செய்துவிட்டாய் என்கின்ற அந்த கொடுஞ்செயலை இன்றைக்கு அவர் செய்திருக்கிறார் என்பதை கண்டித்துதான் நாடு முழுவதும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்து வருகிறது. இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் சாசன சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் பாபா சாஹேப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தை ஒவ்வொருவருக்கும் விளக்குவதற்காக இந்த கூட்டம். இன்றைக்கு அரசியல் சாசன சட்டமே இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட கொடு செயல்கள் நடந்துகின்ற ஒரு நிலை ஏற்படும். நாட்டிலே எப்படியாவது அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற முயற்சி நடக்கிறது. அதை பாதுகாப்போம், ப்ரொடெக்ட் பண்ணுவோம், டிபெண்ட் பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம் என்கின்ற கோஷத்தோடு என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி இங்கே உறுதிமொழியை எங்களுடைய சேவ் கேஜிஎஃப் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ಮರ್ಯಾದೆக்குரிய ಕರುಣಾಮೂರ್ತಿ ಅವர்கள் இந்த ಉರಿದಿಮೊழியை படிப்பார். ಸರ್ವೋಚ್ಚ ನ್ಯಾಯಾಲಯದ ಮುಖ್ಯ ನ್ಯಾಯಾಧೀಶರ ಮೇಲೆ ನಡೆದ ಘಟನೆಯ ಬಗ್ಗೆ
ಇಷ್ಟೊತ್ತು ನಮ್ಮ ಜ್ಯೋತಿ ಬಾಸ್ ಅವರು ವಿವರಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸಂವಿಧಾನ ಶಿಲ್ಪಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಏನು ನಮ್ಮನ್ನು ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಅಂತ ಒಂದು ಸಮಾಜವನ್ನು ನಿರ್ಮಿಸಿ ಮಾಡಿಕೊಟ್ರೋ ಅದರ ಅಡಿಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಇವತ್ತು ಬದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನ್ಯಾಯವನ್ನು ಬದಿಗೊತ್ತಿ ಇವತ್ತು ನಡೆದಿರುವ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಾಗ ನಾವೆಲ್ಲ ಈ ಭಾರತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಿವಿ, ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ನಮ್ಗೆ ಹಾಕೊಟ್ಟ ಸಂವಿಧಾನವನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಬಿಟ್ಬಿಟ್ವಾ ಅನ್ನೋದೊಂದು ಮನಸ್ಸಿಗೆ ಒಂದು ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಒಂದು ಸರ್ವೋಚ್ಚ ನ್ಯಾಯಾಲಯದ ಒಬ್ಬ ನ್ಯಾಯಾಧೀಶರ ಮೇಲೆ ಶೂವನ್ನು ಎಸೆಯುವಂತ ಒಂದು ಘಟನೆ ಮಾಡ್ತಾನಲ್ಲ, ಇಂಥ ಹೀನಾಯಿಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡಬೇಕು, ಭಾರತದ ಗಡಿಪಾರು ಮಾಡಬೇಕು, ಭಾರತದಲ್ಲಿ ಇಡೇಬಾರ್ದು ಅಂತ ಅವ್ರನ್ನ. ಅವನು ಒಬ್ಬ ವಕೀಲನಾಗಿ ಈ ರೀತಿಯ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿರೋದ್ರಿಂದ ಅದ್ರ ಮೇಲೆ ನಾವು ಇವತ್ತೇನು KGF ಸೇವ್ ಕಮಿಟಿ ಇದರಿಂದ ನಾವು ಇವತ್ತೊಂದು ಪ್ರತಿಜ್ಞೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಇಂಥ ಘಟನೆಗಳನ್ನು ಎಲ್ಲಿ ಮರುಕಳಿಸಬಾರದು, ಈಗ ನಡೆದಿರುವಂತಹ ಘಟನೆಯನ್ನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನಡೆಯಬಾರದು. ಅದಕ್ಕಾಗಿ ಅಂತದನ್ನು ಎಲ್ಲಾದರೂ ನಡೆದ್ರೇನು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವಮಾನವಾಗೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಲಿ, ಭಾರತದ ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ಅವಮಾನವಾಗೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾರೇ ನಡೆದ್ರ ಮೇಲೆ ಅವರ ಮೇಲೆ ಕಠಿಣವಾದ ಕ್ರಮವನ್ನು KGF ಕಮಿಟಿ ತಗೊಳುತ್ತಂತ ಹೇಳಿ ನಾನು ಒಂದೆರಡು ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. Citizens should enjoy the freedom of equal justice in the field of social, economic and political, liberty of thought, expression, faith, belief and worship, equality of assuring opportunity and to promote among all, fraternity of assuring individual unity, dignity and protecting the integrity of the nation. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை என்றென்றும் நாம் ஒற்றுமையுடன் இருந்து பாதுகாப்போம். பௌத்தவத்தை தழுவும்போது அவரோடு கூட சேர்ந்து தழுவியவர் SR கவாய் அவர்கள். அவர்கள் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவராகவும் கேரளா மற்றும் பீகாருடைய கவர்னராகவும் செயலாற்றியவர். அப்பேற்பட்ட பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவர் DR கவாய் அவர்கள். DML SC/ST வெல்ஃபேர் அசோசியேஷன் உடைய பொது காரியதர்சி மற்றும் அதனுடைய நிர்வாக பொது காரியதர்சி கார்த்திக் அவர்கள் அவருடைய அந்த நிர்வாக குழு இந்த சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற அந்த உறுதியேற்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். அந்த நமது அமைப்பின் சார்பாக அவர்களை வருக வருக என்று கேட்டு அவர் இந்த நேரத்திலே ஒரு 2 நிமிடம் பேச வேண்டும் என்று கேட்டார். தகுதி இல்லாத ஒரு லாயர் அப்படின்னு சொல்லப்படணும். ராகேஷ் கிஷோர் என்ற அந்த மாதிரி ஒரு மனிதன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தி அபெக்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அவர் மேல ஒரு சூ எறிதல் அன்னைக்கு நடந்திருக்கு. இதை கண்டிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். இதை கண்டிச்சு DML SC/ST